வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான பிரண்டை துவையல் தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் இப்போது நம்ம இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் பிரண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து இந்த 2 பக்கம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேணாம். நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கலர் மாறிடுச்சு. நான் இப்போ வேறு தட்டில் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 10லேருந்து 15 பல் பூண்டு, அப்புறம் கருப்பு உளுந்து, இது கூட 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே. பிரண்டை வறுத்த எண்ணெயிலேயே நம்ம இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, புளி வந்து இந்த சைஸ்க்கு கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற எண்ணெயிலே நம்ம பெருங்காயத்தூள் போட்டு இதையும் வதக்கிக்கலாம். இது மாதிரி தாளிப்பு போட்டு எடுத்து வச்சோன்னா 1 வாரம் 10 நாள் கூட கெடாமல் இருக்குங்க. நம்மளோட ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.